Hello students, welcome once again to our channel. Today in this video we are going to see Tamil Nadu State Board syllabus class 11 physics laws of motion 5 mark question and answers. I mean to say the derivations. This is the 6th 5 mark question of this video series. We have already uploaded 5 derivations. Come on, let us continue with our studies. Question number 6. Derive the expressions for angle of friction and angle of repose. Show that the angle of repose is the same as the angle of friction. First நம்ம என்ன பண்ண போறோம்னா angle of frictionக்கும் angle of reposeக்கும் உரிய எக்ஸ்பிரஷன்ஸை நம்ம டெரைவ் பண்ண போறோம். அது பண்ணதுக்கு அப்புறம் இந்த angle of repose வந்து angle of frictionக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணணும். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ஆஃப் ஃபிரிக்ஷன் அதுக்குரிய டயக்ராமை பார்த்துருவோம். அதுக்குரிய டெஃபினிஷனும் நம்ம எழுதிக்கலாம். இப்போ இங்க ஒரு ஹரிஜான்டல் சர்ஃபேஸ் இருக்கு. அதன் மீது ஒரு பிளாக் ஒரு பிளாக் இருக்கு. இப்போ இந்த பிளாக் மேல நம்ம ஒரு ஃபோர்ஸை நம்ம செலுத்துறோம். we are applying a force towards this direction. So it is indicated by this arrowhead and it is written as F vector. So இந்த block வந்து இந்த directionல மூவ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா frictional force வந்து அதுக்கு ஆப்போசிட் சைட்ல தான் ஆக்ட் ஆகும். அதை தான் நம்ம இங்க என்ன எழுதியிருக்கிறோம்னா Fs max vector அப்படின்னு எழுதியிருக்கிறோம். இதுதான் இந்த frictional force. இங்க Sன்றது எதை குறிக்குதுன்னா ஸ்டாட்டிக், மேக்ஸ்ன்றது மேக்சிமம், அதாவது மேக்சிமம் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனை இது குறிக்குது. அதை வந்து நம்ம பிங்க் கலர்ல ஆரோ ஹெட்ல காமிச்சிருக்கிறோம். சரியா? இப்ப இந்த பிளாக் வந்து இந்த ஹரிஜான்டல் சர்ஃபேஸ்ல இருக்கும்போது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்டா ஆக்ட் பண்ணும். அப்ப அதுக்கு ஆப்போசிட்டா இந்த சர்ஃபேஸ் வந்து இந்த பிளாக் மேல ஒரு நார்மல் ஃபோர்ஸ், ஒரு செங்குத்து விசையை இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் பண்ணும். அதை பிங்க் கலர்ல ஆரோ ஹெட்ல காமிச்சிருக்கணும். அதுதான் என் வெக்டர், நார்மல் ஃபோர்ஸ் வெக்டர். இப்ப இது ரெண்டுக்கும் ரிசல்டன்ட், அதாவது இது ரெண்டுக்கும் நிகர விசை, அது இது ரெண்டுக்கும் மத்தியில சென்டர்ல இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் பண்ணும். அதுதான் ரிசல்டன்ட் வெக்டர் ஆர்க் வெக்டர்னு போட்டு இங்க குறிச்சிருக்கிறோம். இப்ப அடுத்து என்ன பண்ணிருக்கிறோம்னா இந்த நார்மல் ஃபோர்ஸுக்கும் இந்த ரிசல்டன்ட் வெக்டருக்கும் இடையில இங்க ஒரு ஆங்கிள் டெவலப் ஆகும். இந்த ஆங்கிளுக்கு பேர் தான் என்னது ஆங்கிள் ஆஃப் ஃபிரிக்ஷன். இப்ப அடுத்து என்ன பண்றோம்னா இந்த சைடுக்கு வந்து இந்த நார்மல் ஃபோர்ஸோடைய மேக்னிடியூட என்னன்னு எழுதிக்கணும். அதே மாதிரி இந்த சைடுக்கு வந்து இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸோடைய மேக்னிடியூட ஆர்னு எழுதிக்கிறோம். இப்ப இந்த சைடு க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்ப இந்த பக்கம் வந்து இதுக்கு பேரலா இருக்கிறனால இது Fs மேக்ஸ் வெக்டர்னா அப்ப இதுவும் என்னது Fs மேக்ஸ் வெக்டர் தான். ஆனா வெக்டர் போடாம அதோட மேக்னிடியூட மட்டும் எழுதுறோம் Fx மேக்ஸ். So here a right angle triangle is formed. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம டெரிவேஷனுக்கு போகலாம். இப்ப ஆங்கிள் ஆஃப் ஃபிரிக்ஷன்னா என்னன்னு புரிஞ்சுக்கிச்சு. அதாவது இந்த நார்மல் ஃபோர்ஸுக்கும் Fs மேக்ஸுக்கும் இடையிலான இந்த ரிசல்டன்ட் வெக்டர், அது ரெண்டுக்கும் இடையில உள்ள ஆங்கிள் தான் என்னது ஆங்கிள் ஆஃப் ஃபிரிக்ஷன். இப்ப அந்த டெஃபினிஷனை நம்ம எழுதலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அதை டிஃபைன் பண்ணிடலாம். The angle of friction is defined as the angle between the normal force, இதுதான் அந்த normal force, and the resultant force, இதுதான் அந்த resultant force. சரி, இந்த resultant force எப்படி எதுக்கடையில உருவாகுதுன்னா the resultant force of normal force and maximum friction force, அதாவது Fx max. இதை தான் நம்ம angle of friction சொல்லிடுறோம். இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்னா இப்ப apply Pythagoras theorem to the right angle triangle. இப்ப இந்த இடத்துல ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்துச்சுன்னு பார்த்தோம். இப்ப பித்தாகரஸ் தியரம் என்ன சொல்லுது? The square of the hypotenuse is equal to the sum of the squares of the other two sides. அப்ப அதன்படி எழுதணும்னா இதான் ஹைபாட்டன்யூஸ்ங்க, அதனால r ஸ்கொயர்ட் எழுதிட்டேன், is equal to
இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோடைய ஒரு சைடு இது வந்து எஃப்எஸ் மேக்ஸுக்கு பேரலா இருக்கிறதுனால இதுவும் எஃப்எக்ஸ் மேக்ஸ், அதனால எஃப்எக்ஸ் மேக்ஸ் போட்டு ஸ்கொயர் போட்டுக்கிட்டேன். இந்த ட்ரையாங்கிளோட இன்னொரு பக்கம் எதுன்னா இந்த என், அதை ஸ்கொயர் பண்ணியாச்சு, என் ஸ்கொயர். Now, therefore, r is equal to, இப்போ இந்த பக்கம் ஸ்கொயர் எடுத்து அந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் வந்துடும். அப்போ r is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் fx max ஹோல் ஸ்கொயர் பிளஸ் n ஸ்கொயர்டு நமக்கு கிடைக்குது. அடுத்து tan theta. tan theta என்ன? ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். ஸோ tan theta is equal to, அந்த டயக்ராம்ல பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு வந்து fs max by hypotenuse adjacent side வந்து capital N. So tan theta is equal to fx max by n அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. அதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கிறோம். அடுத்து we know that fx max is equal to nu sn. நமக்கு ஏற்கனவே தெரியும் fx maxக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. அது என்னன்னா nu s into capital N. இப்போ இங்க nu s அப்படின்றது என்னது? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம இந்த நியூ எஸ் அப்படியே வச்சுட்டு இந்த எண்ணை இந்த பக்கம் கொண்டு வரோம். அப்ப என்ன ஆகுது? அப்ப நமக்கு therefore fx max by capital N is equal to nu s அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. let it be equation number 2. இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்து இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். எப்படின்னா இந்த fx max by capital N எதுக்கு சமம்? நியூ எஸ். அப்ப இதை எடுத்துட்டு இந்த இடத்துல நியூ எஸ் போடுறோம். அப்ப நமக்கு என்ன கிடைக்குது? tan theta is equal to நியூ எஸ் அப்படின்னு கிடைக்குது. இதை பாக்ஸ் பண்ணிடும். அதாவது tan theta is equal to நியூ எஸ். இப்ப நியூ எஸ்னா என்ன? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன். அது வந்து எதுக்கு சமமா இருக்குன்னா tan thetaக்கு சமமா இருக்கு. இப்ப நம்ம கண்டுபிடிச்ச அந்த ஈக்குவேஷன் tan theta is equal to நியூ எஸ், அதை வந்து ஸ்டேட்மெண்டா எழுதுறோம். அந்த நியூ எஸ்னா என்னன்னு பார்த்தோம்? the coefficient of static friction is equal to tangent of the angle of friction. அங்க நம்ம கண்டுபிடிச்சிருந்த அந்த தீட்டா வந்து angle of friction. அப்ப tan தீட்டான்றனால tangent of angle of frictionக்கு சமமா இருக்கு அப்படின்னு முடிச்சிடும். அடுத்து நம்ம angle of repose அதை தனியா கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு டயக்ராம் வரைஞ்சுக்கிறோம். ஒரு இன்க்ளைன்டு பிளேனை வரைஞ்சுக்கிறோம். இப்போ இது வந்து ஒரு இன்க்ளைன் பிளேன். இந்த இன்க்ளைன் பிளேன் மேல ஒரு பிளாக் வந்து அப்படியே சறுக்கிட்டு வருது. அப்ப அந்த பிளாக்னுடைய வெயிட், அதாவது அது எப்படி ஆக்ட் ஆகும்னா கீழே எம்ஜி, அதை தான் நம்ம என்னன்னு போட்டிருக்கிறோம்? எம்ஜின்னு போட்டிருக்கிறோம். இப்போ இதோடைய வெயிட் வந்து இந்த டைரக்ஷன்ல எம்ஜி ஆக்ட் ஆகுது. இப்ப இங்க வந்து நம்ம கோஆர்டினேட் சிஸ்டத்தை எப்பயும் எடுக்கிறது போல ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படி எடுக்க முடியாது. இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ், இந்த டைரக்ஷன் தான் எக்ஸ் ஆக்சிஸ். அப்ப இதுதான் என்னது? ஒய் ஆக்சிஸ். அப்படி எடுத்துக்கிறோம். அப்படி எடுக்கும்போது இந்த எம்ஜி வந்து இந்த எக்ஸ் ஆக்சிஸ்லயும் இல்ல ஒய் ஆக்சிஸ்லயும், அதனால இதை வந்து ரெண்டு காம்பனண்டா நம்ம ரிசால்வ் பண்ணணும். அப்ப எம்ஜிய இந்த டைரக்ஷன்ல எம்ஜி சைன் தீட்டானும் இந்த டைரக்ஷன்ல எம்ஜி காஸ் தீட்டானும் நம்ம ரெண்டு கூறுகளை, அதாவது டூ காம்பனன்ட்ஸா பிரிக்கிறோம். இப்ப இந்த எம்ஜி காஸ் தீட்டாக்கும் இந்த எம்ஜிக்கும் இடையில ஒரு ஆங்கிள் டெவலப் ஆகுது. இப்ப இந்த பொருள் வந்து இந்த பிளாக் வந்து இந்த டைரக்ஷன்ல சறுக்கிட்டு வருது. அப்ப இந்த பக்கம் அது மூவ் ஆகுதுன்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் டெவலப் ஆகும். அதை தான் இந்த பிளாக் கலர் ஆரோல காமிச்சிருக்கிறோம். அதான் எஃப்எக்ஸ் மேக்ஸ். அதே போல இப்ப இந்த சர்ஃபேஸ்க்கு செங்குத்தா பெர்பெண்டிகுலரா ஒரு பெர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ், நார்மல் ஃபோர்ஸ் செயல்படும். அதுதான் n. அதை இங்க காமிச்சிருக்கிறோம். இப்ப ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ் அப்படின்னா என்னன்னு நம்ம வந்து டிஃபைன் பண்ணணும். Now the angle of repose, now let me explain it in Tamil and then we go for the definition. இப்ப இந்த இன்க்ளைன்டு பிளேனுக்கும் இந்த ஹரிஜான்டல் சர்ஃபேஸ்க்கும் இடையில இங்க ஒரு ஆங்கிள் டெவலப் ஆகுது. இந்த ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ். அதை எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா, இப்ப இந்த இன்க்ளைன் பிளேன் மேல ஒரு பொருளை வைக்கிறோம், அது சறுக்காம அப்படியே நிக்குது. அப்ப அந்த ஆங்கிளை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரும். அப்ப ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் தான் அது வந்து ஸ்லைடாக துவங்குது. அப்ப அது ஸ்லைடாக துவங்கும் போது
இந்த இன்க்ளைன் பிளேனுக்கும் இந்த ஹரிசான்டல் சர்ஃபேஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ்ன்னு சொல்றோம். The angle of repose is the angle of inclined plane with the horizontal such that an object placed on it begins to slide. இதைத்தான் angle of repose அப்படின்னு சொல்லிடுறோம். Now explanation. Consider an inclined plane on which an object is placed. ஒரு inclined plane, ஒரு சாய் தளத்தை நம்ம எடுத்துக்கிறோம், அது மீது ஒரு பொருள் இருப்பதா நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். The various forces acting on the object are. அப்பொழுது அந்த பொருளின் மீது செயல்படக்கூடிய விசைகளை இப்ப எழுத போறோம். Number 1, the gravitational force mg. Number 2, the normal force capital N. அடுத்து the gravitational force mg is resolved into two components. இதுதான் நம்ம ஏற்கனவே சொன்னேன். அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எம்ஜியை ரெண்டு கூறுகளா பிரிக்கிறோம். நம்பர் 1 எம்ஜி சைன் தீட்டா விச் இஸ் பேரலல் டு த இன்க்ளைன் பிளேன். அந்த சாய்தளத்திற்கு இணையாக செயல்படக்கூடிய எம்ஜி சைன் தீட்டா எனப்படும் ஒரு கூறு காம்போனன்ட். அடுத்து 2 எம்ஜி காஸ் தீட்டா விச் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த இன்க்ளைன் பிளேன். அந்த சாய்தளத்திற்கு செங்குத்து திசையில் செயல்படக்கூடிய எம்ஜி காஸ் தீட்டா எனப்படும் மற்றொரு கூறு, அதாவது இன்னொரு காம்போனன்ட். The component mg sin theta tries to move the object down. இதுல இந்த mg sin thetaன்ற கூறு தான் அந்த பொருளை கீழ் நோக்கி நகர்த்த முயற்சிக்கும். The component mg cos theta is balanced by the normal force. படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். mg cos theta கீழ் நோக்கி செயல்படுது, இந்த நார்மல் ஃபோர்ஸ் மேல் நோக்கி செயல்படுது. அப்ப இந்த mg cos theta இந்த நார்மல் ஃபோர்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணிரும். அப்ப எப்ப பேலன்ஸ் பண்ணுவோம்? ரெண்டும் ஒன்றுக்கொன்று சமமா இருந்தால் மட்டுமே. therefore நம்ம என்ன எழுதிக்கிறோம்? கேபிட்டல் N is equal to mg cos theta அப்படின்னு எழுதிக்கிறோம். அதனால நம்ம எப்படி எழுதிக்கிறோம்னா, இந்த mg cos theta இந்த நார்மல் ஃபோர்ஸ் தான் பேலன்ஸ் பண்ணுது. அப்படின்னா இது ரெண்டும் சமம்னு அர்த்தம். அதனால therefore N is equal to mg cos theta அப்படின்னு எழுதிக்கிறோம். When the object just begins to move, the static friction attains its maximum value. அந்த இன்க்ளைன் பிளேன்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் நகர துவங்கும் பொழுது அந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து அதனுடைய பெரும மதிப்பை, அதாவது அதிகபட்ச மதிப்பை பெறும். அதனால நம்ம என்ன எழுதுறோம்னா, fx max is equal to nu sn அப்படின்ற அந்த ஈக்குவேஷன் நமக்கு ஏற்கனவே தெரியும், அதை எழுதிக்கிறோம். அடுத்த ஸ்டெப்ல இப்ப எண்ணுக்கு ஒன்று கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம். n is equal to mg cos theta. அதனால fx max is equal to nu s mg cos theta எழுதி ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கிறோம். அடுத்து from the figure, படத்துல இருந்து பார்த்தோம்னா இந்த fx max வந்து எதுக்கு சமமா இருக்கு? mg sin thetaக்கு சமமா இருக்கு. அதாவது mg sin theta கீழ் நோக்கி இந்த டைரக்ஷன்ல இன்க்ளைன் பிளேன்ல இப்படி செயல்படுதுன்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் fx max செயல்படும். அதனால ரெண்டு ஒன்றுக்கொன்று சமம். அதனால fx max is equal to mg sin theta ன்னு எழுதுறோம். let it be equation number 2. அடுத்து என்ன பண்றோம்னா, டிவைட் ஈக்குவேஷன் 2 by 1. ஈக்குவேஷன் 2வை ஈக்குவேஷன் 1ஆல டிவைட் பண்றோம். அப்ப என்ன கிடைக்குது? ஈக்குவேஷன் 2 என்னன்னா fx max is equal to mg sin theta. அதை ஈக்குவேஷன் 1ஆல டிவைட்னா ஈக்குவேஷன் 1 வந்து என்னது? fx max is equal to nu s mg cos theta. இப்போ இந்த fx maxும் கேன்சல் ஆயிரும், mg கேன்சல் ஆயிரும். அப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இது ரெண்டும் கேன்சல் ஆனதுனால 1 is equal to sin theta by nu s cos theta அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இப்ப அடுத்த ஸ்டெப்ல பார்த்தோம்னா இந்த நியூ எஸ் மேல போயிடும். அப்ப இங்க வந்துடும் நியூ எஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் பை காஸ் டேன். அப்ப நியூ எஸ் இஸ் ஈக்குவல் டு டேன் தீட்டான்னு எழுதுறோம். இதையே மாத்தி எழுதினோம்னா therefore tan theta is equal to nu s. அப்ப இந்த ரிலேஷன் வந்து நமக்கு எங்க இருந்து கிடைச்சதுன்னா ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ்ட்ல இருந்து கிடைச்சது. அதே நேரத்தில் நம்ம ஏற்கனவே ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷனுக்கு ஒரு ரிலேஷன் டிரைவ் பண்ணியிருந்தோம். அது என்னன்னு பார்த்தா ஃபார் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் tan theta is equal to nu s.
அப்ப ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ்க்கு உரிய இந்த ஈக்குவேஷனும் ஆங்கிள் ஆஃப் ஃபிரிக்ஷனுக்குரிய இந்த ஈக்குவேஷனும் எப்படி இருக்கு? ரெண்டும் சேமா தான் இருக்கு. அதனால நம்ம என்ன சொல்லலாம்னா, thus the angle of repose is the same as angle of friction. இதைத்தானே ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ் வந்து ஆங்கிள் ஆஃப் ஃபிரிக்ஷனுக்கு சமமா இருக்கும்னு அதை ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ் வந்து இந்த ஆங்கிள் ஆஃப் ஃபிரிக்ஷனுக்கு எப்படி இருக்கு? சேமா இருக்கு, ஈக்குவலா இருக்கு. அதை ப்ரூவ் பண்ணியாச்சு. So with this video has come to an end. Let us continue our studies with another video in the next session.